இதுல போறோம். அங்க அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அங்க ஒரு ரோம சம்பிரதாயத்தின்படி 40 வாட்டி அடிப்பாங்க. சவுட்டில அடிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಬಡಿಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ರೋಮ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಒಂದು ವಾಡಿಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ 40 ಚಡಿಯೆಟ್ಟೆಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. உதாரணத்துக்கு ஒரு திருடன் வரான். ಉದಾಹರಣೆಗೆ ಒಬ್ಬ ಕಳ್ಳ ಬರ್ತಾನೆ. அந்த திருடனை வந்து 40 வாட்டி அடிக்கணும். ಆ ಕಳ್ಳನನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು 40 ಸಾರಿ ಹೊಡಿಬೇಕು. ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கும்போது ஓங்கி அடிப்பாங்க. அதுல அப்படியே அந்த சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துரும். அப்படி இருக்கும். அது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மூவில. அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ஓங்கி பயங்கர கொடூரமா அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் அடி. ಮೊದಲನೇ ಏಟು ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ತುಂಬಾ ಜೋರಾಗಿ ಬೀಳುತ್ತೆ ಏಟು. ಪ್ಯಾಷನ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಎಂಬ ಮೂವಿಯಲ್ಲಿ ನೋಡಿರ್ತೀರಿ ಆ ಒಂದು ಹೊಡೆತ ಹೆಂಗಿರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ. அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து அந்த கள்ளன் வந்து ஒத்துக்கிட்டான். ஆமா நான் திருடினேன், நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு திருடன் ஒத்துக்கிட்டானா என்ன பண்ணுவாங்க பாருங்க. ಹೌದು, ಮೊದಲನೇ ಏಟು ಬೀಳ್ತಿದ್ದಾಗೆ ಹೌದು ನಾನು ಕಳ್ಳತನ ಮಾಡ್ದೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದ್ ವೇಳೆ ಅವನು ಒಪ್ಕೊಂಡ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, இன்னும் 39 அடி வந்து மெதுவா பட்டா பட்டா மெதுவா டைப் அடிச்சுட்டு ஓகே ஒத்துக்கிட்டான்ல, தப்ப ஒத்துக்கிட்டான் அப்படின்னு 39 வாட்டி சைலண்டா மெதுவா அடிச்சுட்டு விட்டுருவாங்களாம் அவனை. ಇನ್ನ 39 ಸಾರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರಂದ್ರೆ ಹಂಗೆ ನಿಧಾನವಾಗಿ ಅವನನ್ನ ಬಡಿದು ಅವನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರಂತೆ. ஆனா அவன் ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் அடிக்கும் ஒத்துக்கலன்னா செகண்ட் அடி இன்னும் அதோட ஜோரா. ಆದ್ರಿಂದ ಮೊದಲನೇ ಏಟಿಗೆ ಅವನು ಒಪ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎರಡನೇ ಏಟು ಇನ್ನ ಜೋರಾಗಿರ್ತದಂತೆ. இன்னும் ஒத்துக்கலன்னா மூணாவது அடி இன்னும் ஜோரா வருமா. ಇನ್ ಮೂರನೇ ಏಟು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ನ ಅದಕ್ಕಿಂತ ಜೋರಾಗಿರ್ತದಂತೆ. இயேசு கிறிஸ்துக்கு ஒத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ஒரு ಒಪ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ தப்பு பண்ணல. ஒரு பாவமே அறியாதவர் பாவமானார் அப்படின்னு வசனம் இருக்கு. ಯಾವ ದೋಷವನ್ನು ಮಾಡದವನು ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೋಷಿ ಆದನು ಅಂತ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. யோசிச்சு பாருங்க 40 வாட்டி எப்படி அடிச்சிருப்பாங்க ஆண்டவர் அப்படி. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ 40 ಸಾರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹೆಂಗ್ ಹೊಡೆದಿರ್ತಾರೆ ಅಂತ. அது மாத்திரம் இல்ல, இயேசுப்பா தலையில ஒரு கிரீடத்தை வச்சுட்டு முள் கிரீடத்தை வச்சு அப்படியே திருக்குறாங்களாம். வச்சு திருக்குனாங்களாம். அந்த வசனத்துல எல்லாம் போட்டுருக்கு, நீங்க அப்புறம் படிங்க. அதை திருக்குறாங்க. அந்த கிரீடத்தை வச்சு இயேசுப்பா தலையில அப்படியே திருக்குறாங்க. அந்த ನೋಡಿ ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಮಾಡಿ ಆತನ ತಲೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ತಿವಿತಾ ಇದ್ದಾರಂತೆ. ಈ ವಚನಗಳೆಲ್ಲ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀವು ಓದ್ ನೋಡ್ರಿ. அப்புறம் அங்க வந்து யூத ராஜாக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஏசப்பா வந்து கிண்டல் பண்றாங்களாம். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಯಹೂದರ ಅರಸನಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಅಂತ ಹೇಳಿ ಗೇಲಿ ಕಿಂಡಲ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஏசப்பா பார்த்து துப்புறாங்களாம் அந்த போர் வீரர்கள். ಅಲ್ಲಿದ್ದಂತ ಸೈನಿಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡಿ ಉಗಿತಾ ಇದಾರಂತೆ. ஒருத்தன் பின்னாடி கம்புல இருந்து வந்து ஏசப்பா அடிச்சுட்டு யார் அடிச்சான்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களாம். யார் அடிச்சு சொல்லலாம், எந்த போர் வீரர் அடிச்சான்னு சொல்லு அப்படின்னு ஏசப்பாட்ட குவிஸ் மாதிரி கேள்வி கேக்குறாங்களாம். ಒಬ್ಬ ಸೈನಿಕ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಹಿಂದೆಯಿಂದ ಒಂದು ಏಟು ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಹೊಡೆದ್ರು ಕ್ವಿಜ್ ಅಂತ ಕ್ವಿಜ್ ಮುಖಾಂತರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அவருடைய ட்ரெஸ்ஸ கலத்துறானுங்க. ಆತನ ಬಟ್ಟೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕಳಿಸ್ತಾರೆ. திருப்பி அந்த ட்ரெஸ்ஸ வந்து திருப்பி மாட்டுறாங்க அவர் மேல. ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬಟ್ಟೆಯನ್ನ ಧರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது போல நிறைய காரியங்கள், கேவலமான காரியங்களை அவமானப்படுத்தி இயேசுப்பாவை பண்றாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಅವಮಾನದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಾಡಿದ್ರು. ஆண்டவர் வந்து அமைதியா இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮೌನವಾಗಿದ್ದ. அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி போல ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಂತಹ ಕುರಿಯ ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ಮೌನವಾಗಿದ್ದ. ஏன்னா அதான் தெய்வ சித்தம். ಅದೇ ದೇವರ ಚಿತ್ತ. ஆண்டவர் அன்னைக்கு வந்துட்டு போங்கடா நீங்களும் நீங்காச்சு விடுறா, நான் என்ன விட்டுறா, நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு போயிருந்தாருன்னா உலகத்தின் பாவத்தை யாரு சுமக்க முடியும்? யாரும் சுமக்க முடியும். இன்னும் ஆடு வெட்டிட்டு தான் இருக்கணும். இந்த இடத்துல ஃபுல் ரத்தம் ஓடிட்டே இருக்கும் இன்னைக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದ್ ವೇಳೆ ಆಯ್ತು ಹೋಗ್ರಲೆ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಏನಾಗ್ತಿತ್ತು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ಕುರಿಮರಿಯ ರಕ್ತವು ಇನ್ನ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. ಈ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ಬರೀ ಕುರಿಮರಿ ರಕ್ತಗಳೇ ಇರ್ತಿತ್ತು. நம்மளுக்கு விடுதலை இருந்திருக்காது. ನಮ್ಗೆ ಬಿಡುಗಡೆನೇ ಇರ್ತಿದ್ದಿಲ್ಲ. பரிசுத்தாவியானவருடைய அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்காது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅನುಭವ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்ம வாழ்க்கையில இருந்திருக்காது. ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪ್ರಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. சோ இப்படி ஆயிருச்சுங்க. ಈ ರೀತಿ ಆಯ್ತು ರೀ. சரி, அடுத்தது என்ன பார்ப்போம்?